ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லில்லியம் பிளான்ட்ஸை பல்ப்ஸ்லேருந்து எப்படி க்ரோ பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். லில்லியம் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரிங் பிளான்ட், ஒரு சீஸ்னல் பிளான்ட்னு சொல்லலாம். இதோட பல்ப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு இப்போது கரெக்டு சீசன். ஸோ பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நிறைய ரூட்ஸோட ஸ்ப்ரவுட்டட் பல்ப்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்ப்ஸை நம்ம எப்படி க்ரோ பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பல்ப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பாட்டிங் மிக்ஸ் 40% cocopeat, 40% garden soil, 20% கவுடங் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கிளாடியோலஸ் பல்ப்ஸ் க்ரோ பண்ணுறது மாதிரி தான் இந்த பிளான்ட்ஸும் பல்ப்ஸ்லேருந்து ஈஸியாக வளர்ந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடியது. 2 monthஸில் நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது தான் இந்த பல்ப்ஸ் அழுகாமல் இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக பல்ப்ஸ்லேருந்து ரூட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம கொக்கோபிட் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரொம்ப சாகியாக ரொம்ப டைட்டான ஒரு சாயில் அப்படின்னாலும் இந்த பல்ப்ஸ் ஈஸியாக அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த பல்ஸை ஒரு ஹாஃப் பல்ஸ் மாதிரி சாயிலில் உள்ளாடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பல்ப்ஸை சாயிலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபங்கல் பவுடர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதனாலையாவது இந்த பல்ப்ஸ் அழுகி போகாமல் இருக்க தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்கல் பவுடரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சாயிலில் வைக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஒரு ஃபங்கிசைட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேருந்து நீங்கள் பல்ப்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்கல் பவுடர்லாம் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்கல் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட ஒரு 1 hour பல்ப்ஸை போட்டுட்டு நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் பல்ப்ஸ் அழுகி போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல்ப்ஸை இந்த சாயிலில் ஹாஃப் உள்ளாடி இருக்கிற மாதிரி பார்த்து சாயிலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம பல்ப்ஸை சாயிலுக்கு உள்ளாடி வச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அழுகி போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி பாதி அளவுக்கு சாயிலை போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். டைரக்ட் சன்னில் வைக்காமல் சன் ஷேட்ஸ் படுற மாதிரி லைட்டாக ஒரு பிரைட்டான ஒரு பிளேஸில் இந்த பல்ப்ஸை அப்படியே நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு 2 monthஸில் தான் ஃபஸ்ட் டைம் அதோட லீவ்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு இப்போ இன்னொரு பல்ப்ஸில் லீவ்ஸ் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நான் பல்ப்ஸ் க்ரோ பண்ணி 2 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு லீவ்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆன்லைனில் நம்ம வாங்கும்போது நல்ல ரூட்ஸ் இருக்கக்கூடிய முளைச்சி இருக்கக்கூடிய பல்ப்ஸ் பார்த்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 2 monthsலேயே ஃப்ளவர்ஸ் கொடுத்துரும். இது இன்னும் ஒரு 2 months ஆகும் ஃப்ளவர்ஸ் கொடுக்கறதுக்கு. ஒன்ஸ் நம்ம பல்ப்ஸ் வச்சு இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சீசன்லேயே நம்ம கண்டினியூவாக அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் இந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிகிட்டே வரலாம். சேம் கிளாடியோலஸ் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறது மாதிரி தான் இந்த பிளான்ட்ஸுமே நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீவ்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 4 hours டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் இந்த பிளான்ட்ஸை வச்சு க்ரோ பண்ணிகிட்டே வரும்போது சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் மெத்தட் இந்த பல்ப்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கொக்கோபீட் கூட கொஞ்சம் ஃபங்கல் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுட்டு இந்த பல்ப்ஸை உள்ளாடி வச்சு நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுலேயுமே சீக்கிரமாக இந்த மாதிரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு சாயில் மிக்ஸில் பல்ப்ஸை க்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வளர ஆரம்பிக்கும். இந்த பல்ப்ஸ் க்ரோ பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.